உறையூர் வெக்காளியம்மன் கோவில் தல வரலாறு. உறையூரில் வான்பரந்தகன் என்ற மன்னன் ஆட்சி செய்யும் காலகட்டத்தில் சாமானிய முனிவர் என்பவர் நந்தவனம் அமைத்து பூந்தோட்டத்தை அமைத்தார். அதில் மலரும் மலர்களை பூக்களாக தொடுத்து நாள்தோறும் திருச்சி மலைக்கோட்டையில் அருள்மிகு தாயுமான சுவாமிக்கு அணிவிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். அங்கிருக்கும் செழிப்பான மலர்களை பார்த்த பூ வணிகன் பராந்தகன் என்பவன் மன்னனிடம் நற்பெயர் எடுக்க வேண்டி அந்த பூக்களை மன்னனுக்கு கோர்த்து மாலையாக அணிவித்தான். இந்த உயர்வகை மலர்களையும் வாசனையும் கண்டு மன்னன் மனம் மகிழ்ந்தான். இதை அறியாத முனிவர் மலர்களின் எண்ணிக்கை குறைவதைக் கண்டு அவர் கண்காணிக்க தொடங்கினார். அப்போது வணிகன் இத்தவறு செய்வதைக் கண்டு முனிவர் கோபம் கொண்டார். இதனால் வான்பரதரிடம் முறையிட முனிவர் சென்றார். மன்னன் முனிவர் சொல்லில் அலட்சியம் காட்டினார். இதனால் கோபம் கொண்ட முனிவர் தாய்மானவரிடம் முறையிட்டார். தனக்கு செய்யும் குறைகளை கூட தாங்கிக் கொள்ளும் இறைவன் அடியவர்களுக்கு செய்கின்ற இடர்பாடுகளை தாங்குவதில்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் மேற்கு முகமாக உறையூர் பக்கம் தன் பார்வையை திருப்ப தாயுமானவர் மண்மாறி பொழிய தொடங்கியது. இதனை அறிந்து மக்கள் அனைவரும் எல்லை தெய்வமாக அமைந்த வெக்காளியம்மனிடம் மக்கள் சரணடைந்தனர். அன்னை சிவனிடம் வேண்டினாள். மண்மாறி நின்றது. இதனால் மக்கள் வீடுகளை இழந்தனர். மன்னனும் மனமுருகினான். மக்களின் துயரை கண்ட வெக்காளியம்மன் தானும் வெட்டவெளியில் காட்சி தருவதாக அனைவருக்கும் அருளினாள். அன்று முதல் இன்று வரை அம்மன் வெயிலில் காய்ந்தும் மழையில் நனைந்தும் அனைவருக்கும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார்.